அது நடந்தால் நான் அடுத்த நிமிடம் என்னுடைய எம்எல்ஏ பதவியை நான் ராஜினாமா செய்வேன். பொண்ணை விரும்பும் காலகட்டத்தில் மண்ணை நேசித்த ஒரு மகத்தான ஒரு பேரவை உறுப்பினராக செயல்பட்டு ஒரு மினிஸ்டர் வந்து இதெல்லாம் எதுக்கு உனக்கு வேலை, போயஸ் கார்டனுக்குலாம் எதுக்கு வர்ற, அதெல்லாம் பண்ணக்கூடாது, அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படி இப்படின்னாங்க. அதனால் போயஸ் கார்டுக்கு அரை ட்ரவுசர் போட்டுருவாங்க, அதுவும் ஷூவோட போகிறீங்க, நாங்களாம் வெளியே ஷூ போட்டுருவோம், அம்மாவுக்கு இதை போட்டுருவோம். நான் கண்டிக்கிறேன் கீழேருந்து மலையிலேருந்து போகும்போது காரில் எல்லாம் போகும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு லைஃப் தட்டு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் இந்த மாதிரி இந்த இடத்த நீங்கள் வந்து விற்கக்கூடாது, விட்டக்கூடாது, அழிச்சிட்டு கமர்ஷியல் பிளேஸாக பண்ணக்கூடாது, இது ஆசிட்டு அப்படியே இருக்கணும், அங்கே பெரிய 100-150 மரங்கள்லாம் இருக்குது, அந்த மரங்கள் அப்படியே இருக்கணும், அதில் வெட்டக்கூடாது இப்படின்னு சொல்லும்போது விவாதத்துக்கு வந்துச்சு. எல்லோரும் செக்ரட்டரியில் ஒரு 5 செக்ரட்டரி வந்தாங்க, ஹவுசிங் செக்ரட்டரி, ஃபாரஸ்ட் செக்ரட்டரி, ரெவன்யூ செக்ரட்டரி, இந்த மாதிரி ஒரு 5-6 செக்ரட்டரிஸ் வந்தாங்க. வந்து எல்லாம் வந்து பார்த்துட்டு உடனே சரியிட்டு அவங்களுக்கு சாதகமான வர மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் நினச்சேன், நம்ம ஒரு எம்எல்ஏ இருக்கோம், நமக்கு இந்த பொறுப்பு இருக்குது. எனக்கு நைட்லாம் உறக்கமே இல்லை, இவ்வளோ பேர். ஆனால் என்னை விட பவர்ஃபுல்லானவங்க மினிஸ்டர்ஸ். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, என்ன மினிஸ்டராக இருந்தாலும் அந்த தொகுதிக்கு நான் தான் முதல் ஆள். அதில் நல்ல கெட்டது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு. ஆனால் நமக்கு அது முழு பொறுப்புன்னு சொல்லிட்டு ஒரு நாள் எழுந்திரிச்சு நேராக தலைமைச் செயலாளர் சீஃப் செக்ரட்டரி அப்போ மிஸ்டர் வெங்கட்ராமன் அவர்கள் அவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி 5 செக்ரட்டரி அங்கே வந்து கேம்ப் போட்டிருக்காங்க, அவங்க அந்த இடத்த அழிச்சிட்டு கமர்ஷியலாக இடத்த பட போகிறாங்க, அது எவ்வளோ ரம்மியமான இடம், இது எப்படி அழிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இருந்துச்சு? இதை பண்ணக்கூடாது சார், ஏன்னா வால்பாறையை டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதோடைய அழகை வந்து இயற்கை எளிய அழகை நம்ம கெடுத்துடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டப்பேரவை உறுப்பினரை தாண்டி இயற்கை ஆர்வலராக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவர் புரிஞ்சுட்டார், என்னுடைய அந்த தொலைநோக்கு பார்வையை புரிஞ்சுட்டார். அது நடந்தால் நான் அடுத்த நிமிடம் என்னுடைய எம்எல்ஏ பதவியை நான் ராஜினாமா செய்வேன். அது நடந்துட்டால் அதுக்கு பிறகு நான் எம்எல்ஏ இருக்கிறதுக்கு நான் தகுதியற்றவன் அப்படின்னு என் மனசு தோணும் சார். மனசாட்சி என்னால் முடிஞ்சதை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்துட்டேன், எதிர்ப்பு தெரிவிச்சுட்டேன், இன்றைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன், இந்த நிமிஷம் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். ஆனால் நான் என்னுடைய கோரிக்கை நியாயமானால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், என்னுடைய கோரிக்கை நியாயம் இல்லைன்னா நீங்கள் விட்ருங்க, இதுதான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். அந்த தலைமைச் செயலாளருக்கு மனசாட்சி அப்படியே உறுத்திருக்கு, என்ன இவ்வளவு சொல்லிட்டு என்னுடைய கோரிக்கையில் நியாயம் இருக்கிறத கொண்டு வந்துட்டார். சிஎம்கிட்ட போய் சொல்லியிருக்கேன் அப்படின்ற பாச்சு. பொண்ணை விரும்பும் காலகட்டத்தில் மண்ணை நேசித்த ஒரு மகத்தான ஒரு பேரவை உறுப்பினராக செயல்பட்டுருக்கேன். அதை இப்போ நினைக்கும்போது மனநிறைவாக இருக்குது. 5 கோடி 6 கோடி சம்பாதிச்சிடலாம், ஆனால் என்கிட்ட வெறும் 500 ஷீல்டு இருக்குது. சிறந்த சட்டமன்ற உறுப்பினர்னு தமிழக அரசால் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்தியாவில் எந்த எம்எல்ஏக்கு இது வரைக்கும் யாரும் அரசு சார்பில் அந்த மாதிரி அவார்டு கொடுக்கல. எனக்கு அதுக்கு காரணம் உங்களோட செயல்பாடு. ஏன்னா நான் கள்ளச்சாராயமே வால்பாறையில் இல்லாமல் அறவே ஒழிச்சதுக்காக தான் அந்த சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு தமிழக அரசால் அசம்பிளியில் சிஎம் அனௌன்ஸ் பண்ணி அதை கொடுத்தாங்க. அதுவும் அப்போ வந்து எனக்கு 500 ஷீல்டு. ஆனால் நடத்தினதுன்னா 5 கோடி ரூபா சம்பாதிச்சிக்க முடியும். அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி தெரியல, மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்படித்தான் நம்ம வந்து மக்கள் பணியில் செய்யணும். இது எல்லாத்துக்குமே எனக்கு முன்னால் தோன்றது நம்முடைய அதிகாரம், ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய அதிகாரம், பொறுப்பு, கடமை, இதெல்லாம் உணர்ந்து செஞ்சோம்னா இருக்கும். இல்லை இப்படி செய்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொகுதியை பொறுத்து ஒன்று மாறும். பட் என்னுடைய பொறுத்தவரை இப்படித்தான் இருக்கணும். அப்புறம் அதே மாதிரி தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அது நான் எம்எல்ஏ இருக்கும்போது ஒரு பீடியோ, சிகரெட்டோ, ஒரு தண்ணியோ, ஒரு டீயோ எதுவுமே நான் குடிக்க மாட்டேன். பொதுவாக வந்து சட்டப்பேரவை உறுப்பினர் என்றாலும் ஒரு அமைச்சர் என்றாலும் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டி கொண்டு தான் போகுது. உங்களுடைய உடை வந்து அன்றைய முதல் இன்றைய வரை வந்து சட்டப்பேரவை சென்றாலும் பேண்ட் ஷர்ட்டு தான், அதே போல உடையில் தான் எனக்கு. சட்டப்பேரவையில் வந்து உங்களுடைய செயல்பாடெலாம் பார்த்து தொகுதி மக்கள்கிட்ட நீங்கள் எடுத்து நல்ல பேரை பார்த்து அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? மேலே லாஸ்ட்டு மெம்பர் நான் தான். என்னை பதில் ஜெய்சஞ்சேகர்னு ஒரு எம்எல்ஏ இருப்பார்.
அப்போ அங்கேருந்து பார்க்கும்போது நம்ம இப்படி எட்டி பார்த்தான் அப்படி இப்போ திரும்பினாங்கன்னா எனக்கு தெரியும். அப்போ நான் பேசும்போது சிலரெல்லாம் பேசும்போது அவங்க இப்படியே ஃபைட் பண்ணி அப்படி பார்ப்பாங்க. அதே மாதிரி எல்லா எம்எல்ஏயும் அவங்க பேசும்போது சட்டமன்றத்தில் பேசும்போது ஒவ்வொருத்தர் பேசுனையும் கவனிப்பாங்க. உங்களுடைய பணி அப்படி பண்ணும்போது கூடுதல் கவனம் இருக்கும். அதே மாதிரி என்னுடைய பணியை ஹோம் செக்ரட்டரி மூலமாக அந்த கலாச்சாரத்தை ஒழித்ததுக்கு சிஎம்கிட்ட போய் அதை ஃபைல் பண்ணோன்னே சிஎம் எழுதுனாங்களாம், இட் ஷுட் பி அனௌன்ஸ்ட் இன் தி ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ், தி எம்எல்ஏ ஷுட் பி ஹானர்ட் இன் தி ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ். இந்த சட்டமன்ற உறுப்பினரை அசம்பிளியில் பாராட்டணும், இது எடுத்து சொல்லணும், ஃபைல் எழுதுனாங்களாம். ஹோம் செக்ரட்டரின்னு சொன்னார். அதே மாதிரி என்னை பாராட்டினாங்க. எப்படி பாராட்டினான்னா, இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி ஒவ்வொரு உறுப்பினரும் இருக்க வேண்டும், பெயர் எடுக்க வேண்டும்னு சொன்னாங்க. இன்னும் அந்த வார்த்தை இன்னும் அசம்பிளி ரெக்கார்டில் இருக்குது. இனி 300 வருஷம் கழிச்சுன்னா அது அசம்பிளி ரெக்கார்டில் எடுக்கலாம். அது வரலாற்று ஆவணம். இன்றைக்கும் அளிக்க முடியும். அது ஆவணப்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அப்போ வந்து நான் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் கை தட்டினாங்க. ஸ்பீக்கர் இருந்துச்சு, அதுக்கும் எனக்கு பாராட்டி சட்டமன்ற பாராட்டி எது பேசினாங்க. அது ஒரு நல்ல நிகழ்வு. எல்லா எம்எல்ஏ என்னை வந்து பாராட்டினாங்க. சட்டமன்ற வரலாற்றில் உங்களுடைய செயல்பாடு ஒரு பொன்னெழுத்துக்களாக பொறிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆமாம், அதெல்லாம் வந்து மறக்கக்கூடிய விஷயம். அதே போல் தொகுதி மக்களுக்கு ஒரு செய்வதாகட்டும், அதே போல் பார்த்திங்கன்னா சட்டப்பேரவைக்கு அங்கிருந்து வால்பாறையிலேருந்து அது அழுத்து கொள்ளாமல் அங்கிருந்து வந்து சட்டமன்ற நிகழ்வில் கலந்துக்கிறதாகட்டும். இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அகல ரயில் பாதை, அன்றைக்கெலாம் வந்து மீட்டர் கேஜ் தான். இன்றைக்கி வந்து சாலைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விரைவான சாலைகள். அன்றைக்கி 30-35 சாலைகள்லாம் ரொம்ப வந்து குறுகிய சாலை. அதுக்கு ஒரு விஷயம், அடிக்கடி எப்படி வருவீங்க? அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆகஸ்ட் 15க்கு கொடியேற்றணும். அப்போ நான் வால்பாறையில் சோழார் டேம் விட்ட ஒரு கொடியேற்றினேன். அப்போது அந்த கொடியேற்றும் போது இந்த எஸ்டேட் பசங்க சொல்கிறாங்க, எம்எல்ஏ நாளைக்கு போயிருவீங்க, அசம்பிளிக்கு போகிறீங்க, நாங்களாம் இன்றைக்கி அந்த போயஸ் காட்டினேன், போயஸ் தோட்டத்துக்கு வர்றது, அம்மாவை எப்படி பார்க்குறது. அப்போ தான் ஒரு முடிவு பண்ணேன், வால்பாறை தேயிலை தோட்டத்தில் இருந்து சென்னை போயஸ் தோட்டம் வரை அரசின் சாதனைகளை விளக்கி சைக்கிள் பயணம். 25 பேரை செலக்ட் பண்ணேன். அது அந்த பசங்க 2 பேர் கேட்டாங்க இல்லையா, அவங்களையும் சேர்த்து அவங்களுக்கு ட்ரௌசரு, பனியன், சாக்ஸு, ஷூ, கேன்வாஸ் ஷூ இதெல்லாம் ரெடி பண்ணி சைக்கிள் ரெடி பண்ணி அங்கேருந்து சைக்கிள் பயணம் பண்ணோம். ஒரு வாரம் எல்லா ஓட்டி அசம்பிளியில் வந்து எம்எல்ஏஸில் தங்கிட்டு அம்மாவுக்கு லெட்டர் எழுதினேன், சிஎம்முக்கு, ஜெயலலிதா அம்மாவுக்கு. இந்த மாதிரி என்னுடைய தொகுதியிலேருந்து தொகுதி மக்கள் சைக்கிள் பயணம் வந்திருக்காங்க. அப்போ நாங்கள் அந்த அரசின் சாதனைகளை இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருப்பாங்கள்ல, ஒவ்வொரு மாவட்டத்தையும் ரொம்ப சொல்லியிருப்பாங்கள்ல, வந்துடுச்சு. அப்போ அம்மா அப்பா சந்திக்கணும்னு விரும்புகிறாங்க, அம்மாவுடைய பாய்ஸ் கட்டில் தங்கணும் சந்திக்கணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மினிஸ்டர் வந்து, இதெல்லாம் எதுக்கு உனக்கு வேலை, பாய்ஸ் கார்டனுக்குலாம் எதுக்கு வர்ற, அதெல்லாம் பண்ணக்கூடாது, அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படி இப்படின்னாங்க. நான் சொன்னேன், அம்மாவுக்கு லெட்டர் கொடுத்துருக்கேன், தொகுதி மக்கள் அம்மாவை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க, அம்மாவை அனுமதிச்சா நான் போய் பார்க்குறேன், நீங்கள் எதுக்குன்னே கவலைப்படுறீங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்னு, கட்சிக்காரன் தானே அப்படின்னு நான் சொல்லிட்டு, அம்மா கூப்பிட்டா நான் போகிறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி அப்போ செக்ரட்டரி வந்து அவர் பேர் நல்ல பேர் கருப்பண்ணன், ஐஏஎஸ். அவர் ஃபோன் பண்ணி, சார் உங்களுக்கு அம்மா நாளை காலையில் 9:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு, போயஸ் கார்டன் வர சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஒன்று. சரின்ட்டு நான் 25 பேரும் சைக்கிளோட போயஸ் கார்டன் வெளியே நிற்க வச்சுட்டு 25 பேரும் கேன்வாஸ் ஷூ, அரை ட்ரெஸ்ஸு, பனியனு. இதை பார்த்து மந்திரிகளுக்கெல்லாம் பயங்கர கோவம் வந்துருச்சு. இந்த போயஸ் கார்டனுக்கு அரை ட்ரௌசர் போட்டு வரேன், அதுவும் ஷூவோட போகிறீங்க, நாங்களாம் வெளியே ஷூ போட்டுவோம், அம்மாவுக்கு இதை அப்படி வருது. நான் கண்டுக்கவே நம்ம. ஆனால் சிஎம் ஜெயலலிதா அதெல்லாம் ப்ளசண்ட்டாக அவங்களுக்கு சிரிப்பு. எங்களை பார்த்தோம், இந்த பசங்களை பார்த்தோன்னா சிரிப்பு தாங்க முடியல. வாங்க 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 சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. சாப்பிட்டோமான்னு எல்லோரும் சொல்கிறாங்க. வரிசையை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அந்த தொகுதியிலேருந்து தமிழ்நாடு வால்பாறைலேருந்து மெட்ராஸ் வரைக்கும் ஒவ்வொரு தொகுதி வரும்போதும் அங்குள்ள எம்எல்ஏஸு, எம்பிஸு, மற்ற பொறுப்பாளர்கள்லாம் கையெழுத்து வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் கொண்டு காமிச்சோன்னா அதில் எழுதுனாங்க வாழ்த்துக்கள் சொல்லி எழுதி கொடுத்துட்டு, இந்த 25 பேருக்கும் அந்த காலத்தில் 91, 2 இந்த 92 பாபர் மசூதி இடிக்கும்போது நாங்கள் எங்கள் செங்கல்பட்டில் வந்துட்டுருக்கோம். அப்போ 22லேருந்து 2500 2500 புது நோட்டு எடுத்து கவரில் போட்டு கொடுத்து அம்மாவே கையில் இந்த 25 பேரும் கொடுத்தாங்க. அந்த 25 பேரும் அன்னைக்கு நடந்த அவங்க சொன்ன வாழ்த்தை, சோலையார் டேம் எங்கே, சேக்கல் முடி எங்கே,
நாங்கள்லாம் வந்து போயஸ் கார்டன் வந்து நிற்க முடியுமா? இந்த சந்தர்ப்பத்தை கொண்டு போய் கொடுத்தீங்க. நாங்கள் தேயிலை தோட்டத்துலேருந்து போயஸ் தோட்டம் வந்து அம்மாவை சந்தித்து அம்மா வந்து அன்பாக எங்களுக்கு 2500 ரூபா பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதுவும் எனக்கு ஒரு மனநிலை. பால்பாறை தோட்டம் முதல் சென்னை போயஸ் வரை ஆமாம், அங்கேருந்து அவங்க அழைத்து கொண்டு வந்து இங்கே சென்னை காண்பித்தது பெரிய அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆமாம், அதுதான் ஒரு தொகுதி மக்களுக்கு என்ன மகிழ்ச்சின்னா இது போன்ற இதுதான். அந்த தொகுதி மக்கள் விரும்புகிறத அவங்க பார்வையிலேயே வந்து மகிழ்ந்தீங்களே. ஆமாம், அதில் தான் வந்து நீங்கள் தனித்து நிற்கிறீங்க. ஆமாம், இது ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம். அதான் என்னென்னா இதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது நமக்கு மனசுக்குள்ளே ஒரு மெடிக்கலாக சொல்லுவாங்க என்டார்ஃபின் ஹார்மோன் இப்போ சுரக்குமாங்க. அந்த என்டார்ஃபின் ஹார்மோன் இப்போ சுரக்குது. என்டார்ஃபின் ஹார்மோன் சுரக்க நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதனால் நம்ம மக்களுக்காக மக்கள் பணி செய்து அந்த மக்கள் பணி செய்ததை நினைத்து ஆறுதலும் ஆனந்தம் படுவது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு 10 மில்லிமீட்டர் பிபி எனக்கு குறையும். இது வரைக்கும் யாரும் சொல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மக்கள் பணியை தூய்மையாக நேர்மையாக வந்து செய்கிறப்ப நம்ம செய்ததை நினைத்து பார்த்து அதை நினைத்து பார்க்கின்ற போது அதில் ஏற்படுகின்ற அந்த சந்தோஷமும் மனநிறைவும் நமக்கு நம்ம உடம்புக்கு நம்முடைய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபை கொடுக்குது. டாக்டராக நான் சொல்கிறேன். இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற மக்கள் பிரதிநிதிகளாக வந்து கற்றுக்கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும். அதுக்காக தான் வந்து ஸ்ரீதரன் அவர்கள் வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து பின்பற்ற வேண்டிய கடமை வந்து ஒவ்வொருத்தரும் இருக்குது. அதை வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பேசலாம் சார். ஓகே. இதை தவிர்த்து இப்போ அதாவது வந்து தொகுதி சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் அன்றைக்குள்ள காலகட்டத்தில் 91-96 உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து உங்களுக்கு வந்த அமைச்சர் பதவியே பட்டியலில் இருந்ததா ஒரு பேச்சு இருந்தது. அந்த ஒரு நிகழ்வுலாம் வந்து சொல்லுங்களேன். அதை யார் தடுத்து? அதாவது அரசியலில் வந்து ஒரு ரன்னிங் ட்ராக் மாதிரி அதில் எல்லோரும் ஓடுவாங்க. அது யார் மஸ்டில் வராங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அடிக்கிற மாதிரி இது வந்து எல்லோரும் எம்எல்ஏ தான். நான் அடிக்கடி எங்கள் அசம்பிளி இருக்கும்போது சொல்லிட்டேன், ஜோக்கா சொல்லுவேன். அந்த அசம்பிளி நாங்கள் டீஸ் டைமும் உட்காந்துருக்கும்போது இன்றைக்கி நான் எம்எல்ஏ, நீங்கள் மந்திரி, நாளைக்கு நான் மந்திரி, நீங்கள் எம்எல்ஏ இப்படின்னு சொல்லிட்டாங்க. எம்எல்ஏக்கெல்லாம் சிரிச்சிட்ருப்போம். நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் அப்படி இருக்கும்போது மந்திரி இருக்கிறது எனக்குடைய இதை பார்த்துட்டு அப்போ எனக்கு வந்து ஒரு மந்திரி பதவி கொடுக்குறதா வந்து கலெக்டரு என்ன சொன்னார், உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகிருக்கு போயிருக்கு, உங்களுக்கு இப்போ அது மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியுது, உங்களுக்கு அநேகமாக கிடைக்கல அப்படின்னாரு. பட் என்னமோ எனக்கு கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு செய்தி எனக்கு வரல. ஆனால் அப்படி பேச்சு இருந்தது. அந்த காலகட்டத்தில் அப்படி பேச்சு இருந்தது. அது காரணம் வந்து என்னென்னா நான் வந்து ஒரு டாக்டராக இருக்கிற நல்லது செய்வார் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அவங்க நினச்ச எண்ணத்துக்கு எல்லளவும் குறையாமல் அதே மாதிரி தொகுதி மக்களுக்கு என்னால் முடிந்த பணியை திறம்பட செய்து அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்னால் அன்றைக்கி இருந்த கலெக்டர் எனக்கு உதவி செஞ்சது சிவி சங்கர் ஐஏஎஸ்னு அவர் கலெக்டர் இருந்தார். அவர் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர். அப்புறம் கலைவாணன் ஐஏஎஸ் அவர் இருந்தார், அவரும் மாவட்டத்தில். அடுத்த சிபி சிங் ஐஏஎஸ். இந்த 3 மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் என்னுடைய நடவடிக்கைகளை பார்த்து எனக்கு வந்து தனி கவனம் செலுத்தி என்னுடைய தொகுதிக்கு வேண்டிய திட்டங்களுக்கான நிதியை ஒதுக்கி கொடுத்து திட்டங்களையும் ஒதுக்கி கொடுத்தார்கள். ஸோ அதனால் செஞ்சு முடியுது. ஆனால் அன்றைக்கி வந்து அரசாங்கத்தில் நிதியெல்லாம் கம்மி. இன்றைக்கி தான் தொகுதி மேம்பாட்டு நிதின்னு ஒரு எம்எல்ஏக்கு 2 கோடி 3 கோடி கொடுக்குறாங்க. அன்றைக்கெலாம் அப்படி கிடையாது. அதே மாதிரி நான் 5 வருஷம் எம்எல்ஏ இருக்கும்போது தேயிலை தோட்ட தொழிலாளருடைய பிரச்சனைக்கு எந்த வித ஸ்ட்ரைக்கும் அங்கே நடக்கலை. அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி அது கொண்டு போனேன். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அது ஒரு பெரிய அனுபவம். பட்டறிவு, படிப்பறிவை விட பட்டறிவு பெரிய. இதை தவிர்த்து வேறு ஏதாவது நெருக்கடியான சூழல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா அந்த காலகட்டத்தில்? நிறைய இருந்தது. அரசியல் ரீதியாக நிறைய இருந்தது. அப்படின்னா அது ஒரு எக்ஸாம்பிள். எனக்கு வந்து இந்த கலாச்சாரத்தை ஒழிக்கணும். கலாச்சாரத்தினால எத்தனையோ குடிமக்கள் பாதிக்கப்படுறாங்க, எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்குது, எத்தனையோ தாம்பத்திய உறவுகள் பாதிக்குது, கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் சச்சரவு வருது. அப்படிங்கிறது அங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது இது வந்து இந்த மாதிரி ஒரு சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு தொகுதியில் இந்த கலாச்சாரத்தை குறித்து மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அதுவும் அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அது நம்ம ஒரு டாக்டராக இருந்து அதுலேயும் ஒரு சட்டமன்றம் இருந்து பொருந்து அதுலேயும் இந்த மக்களுடைய
மக்களாக ஒரு எஸ்டேட் தொழிலாளியாக இருந்து இதை நம்ம செய்யக்கூடாது, இதை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி நான் ஒரு முடிவு எடுத்து கலாச்சாரத்தை ஒழிக்கும்போது அந்த கலாச்சார காய்ச்சறவங்க என்னை வந்து அணுகி, எம்எல்ஏ சார், நீங்கள் இளம் டாக்டரு, கொஞ்சம் வயசுக்காரர் இருக்கீங்க, எங்களுக்கு வேறு தொழில் தெரியாது, உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யணும் நாங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நாங்கள் அதெல்லாம் வேண்டாங்க, தொழிலெலாம் இருக்கட்டும், சமுதாயத்துக்கு கேடுதலான அந்த விஷயத்தை செய்யாதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் நோனுங்கன்னு எதாவது வாங்கி தரேன், மாற்று தொழில் செய்கிறதுக்கு ஏற்பாடு தரேன், பட் இதை விட்டுருங்க, இல்லை எங்களுக்கு இதை தவிர வேறு வழியிலேருந்து வேலை தெரியாதுன்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 2 வாரம் கழித்து வந்தாங்க, சொன்னாங்க, எம்எல்ஏ நான் என்ன எம்எல்ஏ யோசித்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு சொன்னாங்க. சரி எம்எல்ஏ நீங்கள் பாருங்கள், துட்டு வேணுமா துப்பாக்கி வேணுமான்னு அவங்க கேட்டாங்க என்கிட்ட சிரிச்சிட்டு தமாசா. எனக்கு துட்டு வேண்டாம், துப்பாக்கி போதும் அப்படின்னேன். சரிங்க எம்எல்ஏ, இதான் நாங்கள் சொல்கிறது சொல்லிட்டோம் அப்படின்னு போயிட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு எஸ்பி, ரூரல் எஸ்பி அப்பாத்துறை ஐபிஎஸ், அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, டாக்டர் நீ பார்த்து போங்க, கீழேருந்து மலையிலேருந்து போகும்போது காரில் எதாவது போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க, உங்களுக்கு லைஃப் த்ரெட் இருக்குது, இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அதனால் நீங்கள் பார்த்து போங்க, காரில் ஏறும்போது கூட போகும்போதெல்லாம் ஆளுகளை பார்த்து கொஞ்சம் சூதானமாக போங்க அப்படின்னு சொன்னாங்க. சிரிச்சுட்டே பார்த்துக்கிறேன் சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கடுத்து 2 டேஸில் எனக்கு திடீர்னு ஒரு வீட்டுக்கு கதவு தட்டுறாங்க. வீட்டில் போலீஸ் வித்து கன்னோட ஒரு போலீஸ் ஹோம் டிபார்ட்மெண்ட்டு சிஎம் சொல்லி போட்டாங்க. அன்னையிலேருந்து எம்எல்ஏ இருக்கிற 5 வருஷமும் நான் 24 மணி நேரம் போலீஸ் வித்து கன்னோடு தான் இருந்தேன். எனக்கு லைஃப் த்ரெட்டு, எதுக்கு? கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்காக. அப்போ நான் அதையும் ரிஸ்க் எடுத்து நம்ம எடுத்துக்கொண்ட முயற்சியில் கைவிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கலாச்சாரத்தை அறவே ஒழித்து, லைஃப் த்ரெட்டு தான், அந்த லைஃப் த்ரெட் இருந்தோட நான் செஞ்சு அதை முடிச்சு விட்டேன். அப்புறம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க, யார் இந்த சாராயம் காய்ச்சறவங்கள புரிஞ்சுக்கிட்டு விலகிட்டாங்க. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு நான் சொன்னேன், உங்களுக்கு தொழில் எதாவது வேணுமா, மறுவாழ்வு எதாவது செய்யணுமா, மாற்று தொழில் செய்யணுமா, நான் கலெக்டர் சொல்லி உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவங்களுக்கும் அந்த அறையை விட்டாங்க அவங்க. ஏன்னா என்னுடைய அந்த பார்வை, என்னுடைய நடவடிக்கைகள், என்னுடைய நோக்கம், நானும் அதே மாதிரி இருக்கிறேன். அவ்வளோ சீக்கிரம் ஒரு மனமாற்றம் ஏற்படுறதுக்கு அதுக்கு என்ன, நான் வந்து அங்கே சாராயம் காய்ச்சக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த சாயங்காலம் 6 மணி ஆச்சு நான் பாட்டில் திறந்து சாராயம் குடிச்சு அதில் பிராண்டி குடிச்சு நான் மதிப்பானே நீங்கள் மாரி வாழ்ந்துருக்கீங்க. அதை புரிஞ்சுட்டாங்க. அதே மாதிரி எல்லா அதிகாரிகளும், போலீஸு, ரெவென்யூ, ஃபாரஸ்ட்டு, இவங்க சப்போர்ட் இல்லாமல் அதை சாராயத்தை ஒழிக்க முடியாது, கலாச்சாரத்தை ஒழிக்க முடியாது. அவங்களாம் எனக்கு ஃபுல்லஸ்ட்டு சப்போர்ட் பண்ணாங்க. காவல்துறையும் வருவாய்த்துறையும் வனத்துறை அதிகாரிகளும் மிகுந்த சப்போர்ட் பண்ணாங்க, என்னோட கோஆப்ரேட் பண்ணாங்க. அதே மாதிரி பொதுமக்களும், குறிப்பாக பெண்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அங்கங்கே காய்ச்சறாங்க அப்படின்னு தகவல் கொடுப்பாங்க. நான் அதை சாப்பிட்டு வச்சு நானே நேரடியாக போய் அந்த ரிஸ்க்கு நேரடியாக போவேன். அங்கேருந்து வெட்டினா கூட எனக்கு 4 பேர் சேர்ந்து நீ குத்தினா கூட அன்றைக்கே செஞ்சு போய்ப்பேன். நான் அதெல்லாம் பார்க்கல, உடச்சி கலாச்சாரத்தை அந்த காய்ச்சற இடத்துல உடச்சி கிடச்சி பண்ணி அப்படி பண்ணேன். ஸோ இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்லும்போது கூட எனக்கு அப்போ செய்கிற மாதிரியே ஒரு இது ஃப்ளாஷ்பேக்கு. ஆனால் அதில் கிடைக்கிற இன்பம் மிகப்பெரிய இன்பம். எனக்கு எத்தனையோ கோடிகள் தரணுனாங்க, நான் சம்பாரிச்சிருக்கலாம். ஆனால் வெறும் 500 ரூபா ஷீல்டு தான் இன்னும் இருக்குது என் வீட்டில். ஆனால் அந்த ஷீல்டு என்னுடைய சேவையை பாராட்டின ஷீல்டு. இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தின் சார்பாக பரிசு, விருதும் பாராட்டும் வாங்கிய சட்டமன்ற உறுப்பினர் இந்தியாவிலே நான் உறுப்பினர் ஃபஸ்ட். நான் வேறு எந்த கட்சியிலையும் எந்த மாநிலத்திலையும் அரசாங்க விருது கள்ளச்சாராயத்தை காய்ச்சுவதற்காக ஒரு எம்எல்ஏ கொடுத்ததாக என்னுடைய சிற்றறிக்கை எட்டியவரை இதுவரை இல்லை என்றே நான் எண்ணுகிறேன். அந்த வகையிலும் நான் வந்து ஆத்ம திருப்தி, ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம செய்த ஒரு பணியாக செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம சாகுபோது கூட நினச்சிச்சாகலாம், பரவாயில்ல, மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. மீண்டும் உங்கள் மக்கள் பணி நிறைவேற நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம்.